Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin, wassalatu wassalamu ala rasulih khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qul ya ibadiyalladhina asrafu la taqnatu min rahmatillah. Qul ya ibadiyalladhina asrafu ala anfusihim la taqnatu min rahmatillah. Inna Allaha yaghfiru dhunuba jami'a innahu huwal ghafurur rahim. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam la tahqiranna shay'an min al-ma'ruf. Sadaqallahu al-aliyyul azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wash shakirin walhamdulillahi rabbil alamin. அன்பளித்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் கருணையினால் ரஹ்மத்துடைய 10 முடிந்து ரஹ்மத்து முடியவில்லை. ரஹ்மத்துடைய 10 நாட்கள் முடிந்திருக்கிறது. இரண்டாவது அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தை பெறுகின்ற 10 தொடங்கி இருக்கிறது. வருடம் முழுக்க அல்லாஹ் நம் மீது ரஹ்மத் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதெல்லாம் பங்கீடோடு பங்கு வைத்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ரமதானுடைய மாதத்திலே பங்கில்லாமல் அளவுக்கு அதிகமாக அவன் மீது கொட்டப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வருடம் முழுக்க ரஹ்மத்தை தேடி திரிகிறான். ஆனால் ரமதானுடைய மாதத்திலே ரஹ்மத் அவனை தேடி திரிகிறது என்றார்கள். அதே போன்றுதான் மக்ஃபிரத்தும் கூட. வருடமெல்லாம் நாம் ரப்பிடத்திலே மக்ஃபிரத்தை தேடி திரிகிறோம். ஆனால் ரமதானுடைய 2வது 10 இவனை மன்னிப்பதற்கு ஏதாவது காரணம் கிடைக்காதா என்று அல்லாஹ் மன்னிப்பினுடைய காரணத்தை பார்க்கிறார். எந்த வகையிலாவது மன்னித்துடலாமே, எந்த வகையிலாவது இவருக்கு மக்ஃபிரத்தை தந்து விடலாமே என்று நினைக்கிறார். अल्लाह ने बख्शिश करने के लिए रास्ता ढूंढता है. மன்னித்து விடலாம், ஏதாவது ஒரு காரணம். அந்த காரணத்தை வைத்து நான் மன்னித்தேன், உன்னை மன்னித்தேன், உன்னை மன்னித்தேன். மன்னிப்பதுதான் நோக்கம். அதற்கான காரணங்களை அஸ்பாபோக்கு ढूंढता है अल्लाह ने. அதற்கான காரணங்களை அல்லாஹ் பார்க்கிறான். ஏதேனும் காரணங்கள். இனி அடுத்த 3வது 10 இருக்கிறதே, இத்தக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலையை அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறார். எப்பொழுது ரஹ்மத் செய்து விட்டானோ, கருணை காட்டிவிட்டாலே மன்னிப்பு கிடைப்பது நிச்சயம். கருணையும் மன்னிப்பும் கிடைத்திட்டாலே நரகத்திலிருந்து விடுதலையும் நிச்சயம். அல்லாஹ் நமக்கு இந்த 3ஐயும் நசீபாக்கி தந்தல்வானா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களது ஆன்மாக்களின் மீது அநீதம் செய்து கொண்டவர்களே, நீங்கள் நிராசையாக வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். காரணம், அவன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன் வெறும் மன்னிப்பவன் மட்டுமல்ல, நான் மன்னிச்சிட்டேன் போயிரு, என் பக்கத்துல நிக்காத என்று மனிதன் சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான்.
உன்னை நான் மன்னித்து விட்டேன், என் அருகில் வா, உன்னை நான் அணைத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எனவேதான் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் கஃபூராக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். हम ऐसे कहेंगे माफ कर दिया, चले जा, यहाँ से चले जा, मेरे नजर से चले जा, என் பார்வையில நிக்காத, ஓடியே போயிரு, உன்னை மன்னிச்சிட்டேன், மன்னிக்கத்தான சொன்ன, மன்னிச்சுட்டு போயிரு, என் பக்கத்துல வராது. இது மனிதனின் தன்மை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், तुझे माफ कर दिया, सामने आजा, और आजा, नजदीक आजा, नजदीक आजा, ஐன ததஹபூன், कहां जा रहा है, எங்கே போகிறாய், என்னை விட்டு நீ எங்கே போவாய்? அல்லாஹ் கேட்கிறான், என்னை விட்டு நீ எங்கே போவாய்? நீ உனக்கு போவதற்கு போக்கு இருக்கிறதா, இடம் இருக்கிறதா? நீ எங்கே போவாய்? எங்கு சென்றாலும் உனக்கு துரோகம் தான் நிகழும். நீ எங்கு சென்றாலும் நீ ஏமாற்றப்படுவாய். நீ எங்கு சென்றாலும் கேவலமாக கருதப்படுவாய். 4 பேர் உன்னை கண்ணியமாக பார்த்தால் 5வது நபர் உன்னை கேவலமாக பார்ப்பார். 4 நபர்கள் உன்னை உயர்வாக பார்த்தால் 5வது மனிதன் உன்னை தாழ்வாக பார்ப்பான். ஆனால் நீ என்னிடத்தில் வா, நான் எப்பொழுதுமே உன்னை உயர்வாகவே வைத்திருக்கிறேன். ஐநத்ததகபோ, என்னை விட்டு எங்கே போகிறாய்? வா, இங்கே வா. கவலைப்படுகிறாயா, குற்றம் நிகழ்ந்து விட்டதே என்று வருத்தப்படுகிறாயா? இப்படி வருத்தப்படக்கூடியவனை தான் நான் நேசிக்கிறேன். வா, நான் தப்பையே செய்ய மாட்டேங்க, என்றது தப்பே நிகழாது, நான் ரொம்ப கண்டிஷனான ஆளு, ரொம்ப கரெக்டானவன், இந்த மாதிரி சொல்லக்கூடியவனை நான் என் அருளிலிருந்து தூரமாக்கி விடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அத்துணை குற்றங்களிலிருந்தும் நபித்துவத்துக்கு முன்பாக, நபித்துவத்துக்கு பிறகு அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அனைவருமே. அதிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சொல்ல வேண்டுமா? அல்லாஹ்வின் ஹபீபாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஹபீபை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஓ ஹபீபே என்று ஒரு தடவை சொன்னான். யா அல்லாஹ், என்ன விஷயம்? இல்லை இல்லை, உங்கள் மீது பாசம் கொண்டு, உங்கள் மீது நேசம் கொண்டு, என்னுடைய ஆயாத்துகளை தெரிந்து கொள்வதற்காக குர்ஆனிலே ஏதேனும் வசனம் இறங்கியதா என்று கேட்டு வந்தாரே, அவர் 2 கண்களும் தெரியாதவர் தானே, உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் உம்மிடத்தில் வந்தது ஏதேனும் காசு பணம் கேட்டு வந்தாரா? ஏதேனும் பதவி கேட்டு வந்தாரா? ஏதாவது உம்மிடத்தில் உலக ஆதாயத்தோடு வந்தாரா? உன்னிடத்தில் வந்தது ஏதேனும் ஆயத்திறங்கியதா என்று கேட்கத்தானே வந்தார். ஆனால் நீங்களோ வெளியே அவர்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்கள், உள்ளே அரபகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், அவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் நன்றாக இருக்கும், அந்த வேலையிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுங்கள் என்று சொன்னதை அல்லாஹ்வினால் பொறுத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. யா ஹபீபே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த அரபகத்து தலைவர்கள், இவர்கள் முஸ்லிம் ஆனால் என்ன, ஆகாவிட்டால் என்ன? இவர்களை கொண்டு இஸ்லாம் வளருவதில்லை, இவர்களை கொண்டு இஸ்லாம் பரவுவதில்லை. இதோ இந்த ஏழைகளை கொண்டுதான் இஸ்லாம் பரவும், இந்த ஏழைகளை கொண்டுதான் இஸ்லாம் நிலைத்து நிற்கும். அவர் எவ்வளவு பாசத்தோடு வந்து கேட்டவரை சிறிது நேரம் அவர்கள் என்று சொல்லிவிட்டீரே என்று அல்லாஹ் சொன்னான். இவ்வளவுதான் நபி அவர்கள் நடுங்கி போய்விட்டார்கள். உடனுக்குடன் நபியவரிடத்தில் ஏதேனும் சின்னதொரு சல்லத் நிகழ்ந்தாலும் அல்லாஹ் உடனே அறிவித்து விடுவான். நடுங்கி போவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சொன்னார்கள், இது போன்று ஏதேனும் நிகழ்ந்து விடுகிற காரணத்தால் நான் ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கேளுங்கள், அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹி என்று கேளுங்கள், அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்று கேளுங்கள். எப்படி வசதியோ அந்தந்த நேரத்திற்கு தோதுவாக
நபி அவர்கள் சொல்கிறார்கள், பாவங்களே கிடையாது, பாவத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 100 தடவை நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்கிறார்கள். அப்படி என்றால் நமது நிலை என்ன? நினைத்து பார்க்க வேண்டும். கடற்கரை ஓரத்திலே விதவிதமான அழுக்குகள், கடற்கரை ஓரத்திலே அங்கு இருப்பவர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற அந்த குப்பத்துக்காரர்கள் அனைவருமாக அவர்களது சுய தேவைகள் எல்லாம் கடற்கரை ஓரத்தில் தான். ஆங்காங்கே 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 கடலை பார்க்க வரலாம் என்றால் முதலில் இதையெல்லாம் ஜியாரத் செய்துவிட்டு தான் பிறகு கடலை பார்க்க வேண்டும். ஆங்காங்கே ஆங்காங்கே அவர்களது அட்ரஸை ஆங்காங்கே பதிய வைத்திருப்பார்கள். இதுதான் எங்களது அட்ரஸ் என்று ஆங்காங்கே வைத்திருப்பார்கள். இப்பொழுது ஒரு அலை அடிக்கிறது, ஒரு அலை வருகிறது. ஒரு அலை வந்து கண் இமைக்கும் நேரத்திலே அனைத்து அழுக்குகளையும் அனைத்து அசுத்தங்களையும் அள்ளிக்கொண்டு போய் சுத்தமாக்கி விடுகிறது. இந்த கடலுக்கும் கடல் அலைக்கும் எல்லை உண்டு, அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்கு எல்லை உண்டா? இந்த கடலுக்கு எல்லை உண்டு, இந்த கடலுடைய அலைகளுக்கும் எல்லை உண்டு. அதுவே இவ்வளவு அசுத்தங்களை நொடி பொழுதில் சுத்தம் செய்கிறது என்றால், எல்லைக்கு உட்படாத கருணையாளன் கிருபையாளன் நமது குற்றங்களை எல்லாம் அடியோடு அழித்து தவறு செய்த வடுக்கள் கூட இல்லாமல் ஆக்கி விடுவானாம். ஒரு தவறு நிகழ்ந்தது, ரப்பரை கொண்டு அழிக்கிறோம், அல்லது ஏதேனும் ஒரு ஒயிட்டரை வைத்து நாம் அதை ஒயிட்டாக்குகிறோம். இங்கே ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது, ஒயிட்னர் வைக்கப்பட்டிருக்கிறது, இது தெரியும் அல்லவா? ஏதேனும் ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது, ரப்பரை கொண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பேப்பரை விட இது மிகவும் மெலிதாகிவிட்டது, மிருதுவாகிவிட்டது, தேய்க்கப்பட்டிருக்கிறது, அடையாளம் தனியாக தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களது குற்றங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அந்த குற்றங்கள் செய்த அடையாளம் கூட இல்லாமல் ஆக்கிவிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா அஸா ரப்பக்கும் அன் யுகஃபிர அன்கும் சய்யிஆத்திக்கும். யுகஃபிர அன்கும் சய்யிஆத்திக்கும் என்ற அந்த வார்த்தைக்கு விளக்கம் தருகிறார்கள். வெறும் மன்னிப்பது மட்டுமல்ல, தவறு செய்த அடையாளம் கூட இல்லாமல் ஆக்குவான். அவன்தான் அல்லாஹ். அவனுடைய கருணைக்கு எல்லை உண்டா? ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட அதை காரணமாக வைத்து அல்லாஹ் மன்னித்துடுவான். எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன ஷைஅம் மினல் மஅரூஃப், நன்மையான காரியங்கள் எதையுமே சாதாரணமாக கருதி விடாதே. நீ செய்கின்ற மிகப்பெரிய நன்மை தான் உன்னை பாதுகாக்கும் என்று நினைக்காதே. நான் செய்கின்ற மிகப்பெரிய நன்மை, இரவெல்லாம் நான் தொழுகிறேன் அப்படி நினைக்காதே. பகலெல்லாம் நோன்பு நோக்கிறேன் அப்படி நினைக்காதே. வருடத்திலே 3 முறை உம்ரா செய்கிறேன், வருடத்திலே ஒரு தடவை ஹஜ்ஜை செய்கிறேன். நான் செய்யாத தர்மமா, நான் செய்யாத இபாதத்தா, நான் விழிக்காத விழிப்பா? இல்லை இல்லை, சாதாரண சின்ன அமலை கொண்டு கூட அல்லாஹ் மன்னித்துடுவான். ஹஜ்ரத் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சீடர்களில் ஒருவர் கனவில் பார்க்கிறார், ஹஜ்ரத் ஆப்கே சாத் கியா மாமலா ஹுவா, உங்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் அப்படி கேட்கிறார். உடனே ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க, 60 हज किया, अल्लाह ने नहीं पूछा। तहज्जुद गुजार था, अल्लाह ने नहीं सवाल किया। बहुत से लोग मेरे हाथ में बैअत लेकर इस्लाह पाए, अल्लाह ने नहीं पूछा। என்னிடத்திலே பல்லாயிரம் மனிதர்கள் கரத்திலே பையத் செய்து அவர்கள் நேர்வழி பெற்றார்கள், அதை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை அல்லாஹ். எந்த நேரமும் நீ பாதத்திலேயே இருந்தேன், தஹஜ்ஜுதை தொழுபவனாக இருந்தேன், அதை பற்றி எல்லாம் ஒரு பேச்சு இல்லை. 60 ஹஜ்ஜுகள் செய்தேன், அதை பற்றி பேச்சும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஜுனைதே, நீங்கள் தொழுகைக்கு வந்து கொண்டிருந்த போது அங்கே வாழைப்பழ தோல் கிடந்ததல்லவா, யாரேனும் சறுக்கி விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று எடுத்து ஓரமாக போட்டீர்களே, அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உங்களிடத்தில் கருணை இவ்வளவு இருக்கிறதே, நான் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டேனா? உங்களை மன்னித்து விட்டேன் போங்கள் என்றான்.
அப்படி என்னால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஒரு வாழைப்பழத்தோடு எடுத்து போட்டது காரணமா? அப்ப நாம இப்படி நினைக்க கூடாது, உள்டாவா இவ்வளவுதானா, இனிமேல் வாழைப்பழத்தோடு எடுத்து போட்டுட்டு உட்காந்துட வேண்டியதான். இனிமேல் நம்ம என்ன செய்ய வேண்டியதான், மக்களுக்கு இடத்தில் தருகின்ற வஸ்துக்களை எடுத்து ஓரமா போட்டுட்டு அல்லாதே கற்ப போயிட்டான், முடிச்சுதான். இதுக்கு அப்புறம் நம்ம அவளே செய்ய வேண்டியதில்லை. இல்லை இல்லை, அப்படி நினைச்சிடாதீர்கள். எந்த ஒரு சின்ன அமலை கூட சாதாரணமாக கருதாதீர்கள். எதை கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான் என்று தெரியாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஹதீஸுக்களை வல்லுநர் முஹத்திஸாக இருந்தார்கள். ஹதீஸை எழுதி கொண்டிருக்கிற போது தொட்டு தொட்டு எழுத வேண்டிய காலம். அந்த குப்பிக்குள்ளே உள்ளே மை இருந்தது. அந்த மையை ஒரு ஈ ஒன்று உறிஞ்சி கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் தனது கரத்தில் இருந்த எழுதுகோலை உள்ளே நுழைத்தால் அது பறந்து விடுமே என்பதற்காக சிறிது நேரம் பொறுத்திருந்து அது சென்ற பிறகு தன்னுடைய எழுதுகோலை நுழைத்தார்கள். அந்த ஈயின் மீது காட்டிய கருணை எல்லாம் பிடித்து போனது. காலமெல்லாம் ஹதீஸுக்களை வல்லுநராக இருந்து காலமெல்லாம் கால கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை எல்லாம் அல்லாஹ் பேசவில்லை. அந்த ஈயின் மீது நீ காட்டிய கருணை எனக்கு பிடித்து போனது என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு சுவனத்தை காட்டப்பட்டது. அந்த சுவனத்திலே ஒரு விபச்சாரியை பார்த்தேன். எனக்கு நரகத்தை காட்டப்பட்டது. அந்த நரகத்திலே பாகுசார் இபாதத் வாலி, ரொம்ப இபாதத்துல ஈடுபடுகின்ற ஒரு பெண்ணை நான் நரகத்திலே பார்த்தேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் இப்படி மாற்றமாக? உண்மையில் அவள் தானே சுவனத்தில் இருக்க வேண்டும், இந்த விபச்சாரி நரகத்தில் தானே இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவெல்லாம் அசுத்தமான வேலைகளை ஈடுபட்டு விட்டு காலையிலே வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாய் தண்ணீருக்காக வேண்டி தத்தளித்து சேர், அதிலே தண்ணீரே இல்லை, அந்த சேற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய ஈரப்பதம், அந்த ஈரப்பதத்திலே தனது நாவை தடவி கொண்டிருந்தது. அதை பார்த்தவளுக்கு இரக்கம் பிறந்து தான் காலில் போட்டிருந்த மோசாவை கலட்டி அதிலே தன் மேலிருந்த துப்பட்டாவை அதிலே கட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலே தண்ணீர் இறைத்து அந்த நாய்க்கு தண்ணீரை புகட்டினால் அல்லாஹ்வுக்கு கருணை பிறந்து விட்டது. இவ்வளவு கருணை உள்ளவளை நாம் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினேனே, உண்மையில் இவள் சுவனத்தில் இருக்க வேண்டியவள் என்று அவளை சுவனவாதியாக அல்லாஹ் ஆக்கினான். ஆனால் எந்த நேரமும் தஸ்பீ தஸ்பீ தொழுகை தொழுகை என்று இருக்கக்கூடிய இந்த பெண்மணி பூனை வளர்த்தாள், அதை கட்டி போட்டால் நானும் உணவு தரவில்லை, அவிழ்த்தும் விடவில்லை. அந்த பூனை பசியிலேயே இறந்து போனது. இவ்வளவு இரக்கம் இல்லாமல் இருக்கிறாள், இவள் என்ன எனக்கு சஜிதா செய்கிறாள்? இவ்வளவு கருணை இல்லாமல் இருக்கிறாள், இவள் என்ன எனது கல்வை ஜெயிக்க நினைக்கிறாள்? உண்மையிலேயே இவள் இருக்க வேண்டிய இடம் நரகம்தான். ஏனென்றால் நரகம்தான் எவரையுமே பாகுபாடு பார்க்காமல் கரித்து, எவரையுமே பாகுபாடு பார்க்காமல் தண்டனை தரக்கூடியது. இவளும் அப்படித்தான் தண்டிக்கிறாள் பூனையை. இவள் அங்கேதான் இருக்க வேண்டியவள் என்று அவரை அல்லாஹ் நரகத்தில் போட்டு எனக்கு முன்மாதிரியாக காட்டுகிறான். இப்படிப்பட்டவர்கள் நாம் நரகம் செல்வார்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்கள் நாம் சுவனம் செல்வார்கள் என்று அல்லாஹ் எனக்கு காட்டினான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அல்லாமா மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நஃபிலான நோன்பு, ஃபர்தான நோன்பல்ல, நஃபிலான நோன்பை வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு மெஹ்மான்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்காக விதவிதமாக சமைத்து முன்னால் வைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னபோது, நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிட்டா நாங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும், நீங்க சாப்பிடாம சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா எப்படிங்க சாப்பிடுறது என்று சொன்னார். உடனே தண்ணீரை கொண்டு வர சொல்லி தான் இருந்த நோன்பை முறித்து அந்த விருந்தாளிகளுக்காக வேண்டி நஃபில் நோன்பை முறித்து, எப்பொழுது நஃபில் நோன்பாக இருந்தாலும் அதை முறித்து விட்டால் வாஜிபாக மாறிவிடும். ஒருவர் நஃபில் நோன்பு வைத்திருக்கிறார், அது நஃபிலான நோன்பு, அதை முறித்தால் அந்த நோன்பை திரும்ப கலாவாக வைப்பது அவர் மீது வாஜிபாகிவிடும். இதுதான் சட்டம்.
தன் மீது வாஜிபாகிவிடும் என்று தெரிந்தும் கூட அந்த மெஹ்மான்களுக்காக வேண்டி நஃபில் நோன்பை முறித்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு அவர்களது பசியை ஆற்றி அவர்களுக்கு வழி அனுப்பி வைத்த காரணத்தால் அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்றார்கள். அல்லாமா மஅரூஃபில் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹ். அப்படி என்றால் எந்த அமலையுமே சாதாரணமாக கருதிடக்கூடாது. யாசகம் கேட்கிறார்கள், பெரிய பெரிய நோட்டு கொடுத்துத்தான் பழக்கம், ஆனால் அது இல்லை, சில்லறை தான் இருக்கிறது. என்ன இருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பார்ப்பது நோட்டை அல்ல, அல்லாஹ் பார்ப்பது கல்வியுடைய தேட்டத்தை. அல்லாஹ் கல்வியிலே என்ன இருக்கிறது என்பதை தான் பார்க்கிறார், பணத்தினுடைய அளவை பார்ப்பதை. ஆனால் நம்முடைய தகுதிக்கு தக்கவாறு நாம் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏழை வாழைகளுக்கு கொடுத்து அவர்களது கல்வியிலிருந்து வருகின்ற வார்த்தை ரப்பிடத்திலே எந்த தடையும் இல்லாமல் கபூலாகிவிடும். எனவே தான் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு ஆமீன் சொல்லுவதற்காக வேண்டியிருப்பார்களாம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரேனும் ஏழைகளுக்கு தர்மம் செய்தால் தர்மம் செய்துவிட்டு அங்கே நிற்பார்களாம். அந்த ஏழைகள் ஏதேனும் துஆ செய்வார்கள் அல்லவா, அந்த துஆவை அப்படியே திரும்ப அவர்களுக்கு செய்வார்கள். அல்லாஹ் தும்கோ சஹீ சலாமத் ரக்கே, அல்லாஹ் உங்களை சஹீ சலாமத்தா வைப்பானாக அப்படின்னு ஒரு ஃபகீர் துஆ செஞ்சா உடனே நாமளும் அல்லாஹ் உங்களையும் சஹீ சலாமத்தா வைப்பானாக கேட்கணும். ஹஜ்ரத் ஆயிஷா அப்படி உடனே அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்களாம். உடனே பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்டார்களா, அம்மா எதுக்காக நீங்க இப்படி செய்யறீங்க? இல்ல இல்ல, அவங்க செஞ்ச துஆ அவங்களுக்கும் நான் செஞ்ச துஆ ரெண்டு கரெக்ட் ஆயிடுச்சு. பிறகு நான் கொடுத்த தர்மத்துக்கான நன்மையை நான் ரப்பிடத்திலே பெற்றுக் கொள்வேன். இல்லை என்றால் நான் கொடுத்த பணத்துக்கு அவர்கள் செய்த துஆ கரெக்ட் ஆயிடும். நாளைக்கு ரப்பிடத்துல கூலி கேட்டா தான் துஆ தான் கிடைச்சிருச்சுல்ல சொல்லி, அதனால அவர்கள் செய்கின்ற துஆக்களுக்கு நான் துஆவை தந்து விடுவேன். நான் செய்த தர்மத்துக்கு ரப்பிடத்திலே பெற்றுக் கொள்வேன். எனவே ரப்பிடத்தில் எதை வைத்து மன்னிப்பு என்று நமக்கு தெரியவில்லை, எதை வைத்து அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பான் என்று தெரியவில்லை. எனவே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நாம் சந்தோஷமாக நாம் செய்கிற நேரத்தில் ரப்பிடத்திலே மிகப்பெரிய கூலியை நாம் எதிர்பார்க்கலாம். அது இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக, சுகந்தமான வாழ்க்கையாக, மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக, மங்களகரமான வாழ்க்கையாக அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை பெரியவர்கள். எனவே இந்த மக்ஃபிரத்துடைய பத்திலே மக்ஃபிரத்தை யார் பெறவில்லையோ அவர்களை விட துர்பாக்கியசாலி யாராக இருக்க முடியும் என்று கேட்டார். எனவே நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள், இந்த மக்ஃபிரத்துடைய பத்திலே நீங்கள் யா வாசிஅல் ஃபத்லி யக்ஃபிர் லனா என்று கேளுங்கள். யா வாசிஅல் ஃபத்லி, கருணை விசாலமான கருணை கொண்டவனே, விசாலமான ரஹ்மத் கொண்டவனே, யக்ஃபிர் லனா, எங்களை மன்னித்தோம், எங்களை மன்னித்தருள்வாயா என்று கேளுங்கள். உங்களுக்காக கேளுங்கள், உங்களை உருவாக்கிய ஆசான்களுக்காக கேளுங்கள், உங்களை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கி உருவாக்கி ஓடாத தேய்ந்து போன உங்களுடைய தாய் தந்தையர்களுக்காக கேளுங்கள். 10 மாதம் சுமந்தவள் உன் தாய், காலமெல்லாம் உன்னை சுமந்து கிடப்பவன் தந்தை. 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறாள். அது எவ்வளவு வருத்தமான எவ்வளவு கஷ்டமான காலம் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவார். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றது பெண் அறிவார். ஆனால் அவள் பெற்றெடுத்த பிறகு, ஏன் பெற்றெடுப்பதற்கு முன்பிலிருந்தே அவன் உருவாகி ஆளாகி மேலே வருகின்ற வரையிலும், ஏன் வந்த பிறகும் கூட அவனுக்காக வேண்டி எந்த நேரமும் அழக்கூடியவன் யார் என்றால் தகப்பன். அந்த தாயும் தந்தைக்காக வேண்டி மக்ஃபிரத்துக்கு துஆ செய்யுங்கள். ஒருவர் கேட்டார், தாய்க்கும் தந்தைக்கும் மக்ஃபிரத்துக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னீர்களே, அவர்கள் இன்னும் மரணிக்கவே இல்லையே என்று கேட்டார். எப்படி விலகிக் கொண்டார் என்றால், மக்ஃபிரத்துக்காக கேட்க வேண்டும் என்றால் அவர்கள் மரணிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். அவர்கள் ஹயாத்தில் இருக்கவே அவர்களுக்காக மக்ஃபிரத்துக்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகு மிக அவசியமாக அவர்களுக்காக மக்ஃபிரத்துக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். ஊர் உலகத்தில் உள்ள முஃமின்கள், முஸ்லிம்கள், கரை கோடியிலே இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அத்துணை முஸ்லிம்களுக்காக வேண்டியும்
மக்பிரத்துக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களது வாழ்க்கை ஜீவனம் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், பிரச்சனையில் இருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள், இருக்க இடமில்லாமல், படுக்க பாயில்லாமல், உண்ண உணவில்லாமல், வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து நோன்பு திறக்கும் ஒரு பெருங்கூட்டம். நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு முன்னால் பஜ்ஜி இல்லை, அவர்களுக்கு முன்னால் சமோசா இல்லை, அவர்களுக்கு முன்னால் பொரித்த கறி இல்லை, அவர்களுக்கு முன்னால் வாசமுள்ள கஞ்சி இல்லை, அவர்களுக்கு முன்னால் பேரித்தமிழம் இல்லை, அவர்களுக்கு முன்னால் எந்த பானங்களும் இல்லை, வெறும் தண்ணீரை வைத்து அந்த தண்ணீருக்காக அடித்துக் கொள்கிறார்கள். எனக்கு ஒரு கிளாஸ், எனக்கு ஒரு கிளாஸ் என்று. இந்த நிலையில் அவர்கள் நோன்பு நோற்று நோன்பு திறக்கிறார்கள் என்றால் அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்த மதிப்பை பெற்றதாக இருக்கும். அவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இந்த மக்பிரத்துடைய பத்திலே, யா அல்லாஹ் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னிப்பவனே, மன்னித்து சூழ்நிலைகளை அழகான சூழலாக மாற்றிவிடு, ஹாலாத்துகளை மிக அழகாக மாற்றிவிடு, நிலைமைகளை மிக சாதகமாக இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சாதகமான சூழ்நிலையாக மாற்றிவிடு. கங்கணம் கட்டி திரியக்கூடியவர்கள், இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் வேரோடு பிடுங்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை தந்துவிடு. அவர்களுக்கு ஹிதாயத் நசீபில் இல்லை என்றால் எங்களை விட்டும் அவர்களை தூரப்படுத்திவிடு. அவர்களது கல்விலே உனது பயத்தை போட்டுவிடு என்றெல்லாம் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மக்பிரத்துடைய பத்திலே அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறான். கேட்பதற்கு நாம் தயாராக வேண்டும். குறைந்த நாட்களே இருக்கிறது. அந்த குறைந்த நாட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த அருள் தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல்வானா. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி